வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூகம்பம் திரைப்படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டர் இசாக் உசைனி தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். ஹாய், how are you? யா, ஐ எம் குட். நீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். பூகம்பம் திரைப்படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா தேட்டர்ல போயிட்டு இருக்கு. So, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி நான் வந்து எனக்கு வந்து இந்த படத்தோட இதுவரை டஸ் மை மெசேஜ் கெட் அக்ராஸ், அதுதான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இது. பட் ஆல் செட் அண்ட் டன், இப்போ சினிமா இருக்கிற நிலைமையில இஃப் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த செகண்ட் வீக், எனக்கு ஐ ஃபீல் வெரி குட். வாவ், நைஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்த படம் அப்படின்னா, ஸோ ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ், ஸோ இது மூணுமே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் ஏன்னா இது மூணுமே பண்றது ஒரு படத்துக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் தான். டெஃபினெட்லி. அதாவது பேசிக்கலி டிரெக்ஷன் தான் இருக்கிறதுல இதில் வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட். ஸோ ஐ டுக் மை டைம். அதாவது நான் வந்து அவசரப்படாமல் தான் அதை வந்து அந்த படத்தை பண்ணேன். என்னோட ஸ்கிரிப்டில் ஐ கான்சன்ட்ரேட்டட் மோஸ்ட் ஆஃப் என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்னோட ஸ்கிரிப்டில் தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முதல்ல பிளான் பண்ணிட்டு தென் ஐ வெண்ட் ஃபார் த ஷூட். பட் ஸ்டில் எவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் ஆயிரும். எப்படின்னா, கோவிட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம். ஷூட் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலான்னா, நான் ஐ லிவ் அப்ராட். ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ பேன். மற்ற கண்ட்ரீஸுக்கு போகக்கூடாது பிகாஸ் ஆஃப் இது. அந்த மாதிரி சில டைம்ஸில் பேன் இருக்கும். ஸோ அந்த டெம்போ டவுன் ஆயிரும். ஓகே ரைட், வெயிட் பண்ணோன்னு சொல்லி திருப்பி வந்து பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ டிரெக்ஷன்ன்றது கொஞ்சம் இட் இஸ் டஃப். அதாவது என்ன, இட் டஸ் நாட் ஹேப்பன் த வே வி வாண்டட். ஓகே. அண்ட் இந்த படத்துல ஸோ நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க நம்மளே வந்து இந்த கேரக்டர் பண்ணிடலாம், ஸோ நம்மளே இதுக்கு வந்து இறங்கி பண்ணிடலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் பேசிக்காக இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணது என்னுடைய கேரக்டருக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் சூஸ் பண்ணேன். இந்த படத்தில் உள்ள மெசேஜ், நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேனோ இந்த மெசேஜ் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தனால தான் இந்த மெசேஜை நான் கொடுக்கணும்னு சொல்லி இட் ஷுட் கம் த்ரூ மீ. ஏன்னா அப்போ தான் அது ஜெனுவினாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் பேக் மூவி. யூ நோ மை பிரதர் இஸ் ஷிஹான் ஹுசைனி. அதனால் நானும் ஐம் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ நான் யோசித்தேன், சரி இந்த படத்துக்கு பண்ணால் நம்ம தான் பண்ணணுன்றது. ஐ வாஸ் வெரி வெரி டிசைசிவ் அபவுட் இட். ஓகே, சூப்பர். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் அந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸோ வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் தான். ஸோ அதனால் இது எவ்வளோ ஸ்பெஷல் இந்த படம்? இந்த படம் டெஃபினெட்லி மற்ற படங்களோட ஸ்பெஷல் தான். எல்லா படமுமே எனக்கு ஸ்பெஷல் தான். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சர், பாயிண்ட் நம்பர் 1. அதனால் அது ஸ்பெஷல். இன்னொன்று வந்து படத்தில் வந்து ஐ ஹவ் ஆல்சோ டச் பாலிட்டிக்ஸ். நான் பேசிக்காக பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. அது யாரோட தப்பும் கிடையாது. பட் எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அதாவது இதர் எம்எல்ஏ எலெக்ஷன், இல்லைன்னா எம்பி எலெக்ஷன், இல்லைன்னா அங்கே பீகாரில் எலெக்ஷன். இது வந்து ஒரு எலெக்ஷன் ஃபினாமினா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் யோசித்தேன், இப்போ உள்ள ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்மால் பேக் ட்ராப் ஆஃப் எலெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் வாட்சிங் டிவி. இங்கே இல்லை, இட்ஸ் நாட், இட் இஸ் ஹிந்தியில் வர டிவி. ஒரு பீகார்லையோ அங்கேயோ, ஐ மீன் உத்தரப்பிரதேச, டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஸ்டேட். அங்கே என்னென்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது ஒரு குரூப் நிற்கிறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஓட்டு போட போனால் எங்களை வந்து போலீஸு தக்ஸ் எல்லாம் மறைக்கிறாங்க, ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க. அது என்னடா அது இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொலிட்டீஷியனுக்கு தெரிஞ்சிருது இவங்க வந்து எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே ஒரு 1000 ஒரு 5000 பீப்புள் இந்த ஏரியாவில் இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னா தே ட்ரை டு பிளாக் தம் சம்டைம்ஸ். அதாவது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை, பட் தெர் ஆர் பிளேசஸ் வேர் தே ஸ்டாப் தம். அதை நான் கொஞ்சம் பேஸாக எடுத்துட்டு ஹவ் அ பொலிட்டீஷியன், எப்படி எந்த அளவுக்கு அவர் போவார் டு வின். எங்கெங்கே ஓட்டு போடுறாங்களோ போடுவாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் காசு கொடுத்துடுறது, யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுக்கு வந்து தே ட்ரை டு பிளாக் தம்.
இந்த மாதிரி பண்ணி ஜெயிக்கிறது எவ்வளோ ஒரு இட்ஸ் நாட் நைஸ் வே. எல்லாரும் பண்றது இல்ல, பட் இப்படியும் நடக்குது. ஸோ ஐ டுக் தட் as a point. அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐ ட்ரை டு மேக் அ மூவி வேர் a group of people are being blocked. ஒரு காலேஜ்குள்ள ஒரு group of people are getting blocked. How do they get out? அவங்களுடைய what is the strategy to get out? அவங்க ஓட்டு போட்டாங்களா போடலையா? இட் இஸ் நாட் லைக் என்ன அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வெளியே வந்து ஓகே இஷாக் ஹுசைனி ஆக்ஷன் பண்ணுவார், அதனால் எல்லாரையும் அடிச்சு போட்டு வெளியே வருவார். அதை நான் அந்த பேஸுக்கே நான் போகல. ஆக்ஷன் இருக்குது, ஆன்டகனிஸ்ட் ஒரு பிளான் போடுறாரு, வில்லன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் ஒரு பிளான் போடுறாரு இவங்களை உள்ளே உட்கார வைக்கணும்னு. அந்த பிளானை எப்படி இவர் உடைச்சிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டு எப்படி வர்றாங்க, அதில் நிறைய ஆக்ஷன் ஃபாஸ்ட் பேஸில் போகும் படம். பெஸ்ட் மூவி. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ வந்து ஆஸ் அ ஆக்டர் அண்ட் டைரக்டர் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம யோசிக்க முடியாது. ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆக்டராக ஒரு விஷயங்கள் யோசிக்க முடியாது, ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டைரக்டருக்காக ஒரு விஷயங்கள் யோசிக்க முடியாது. அப்படி என்ன இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்? டெஃபினட்டாக சில இடங்களில் வந்து பேசிக்காக என்னோட கேரக்டரை ஆஸ் ஒரு லோ ப்ரொஃபைல் கேரக்டராக காட்டினா தான் ஆஸ் அ டிரெக்டர் நான் என்ன யோசிச்சேன்னா, வில்லன் ஷுட் பி த பவர்ஃபுல் ஒன். அவருக்கு தான் நான் நிறைய ஆக்டிங் ஸ்கோப் எல்லாமே வரும். அப்போ எனக்கு வந்து நான் நினச்சிருந்தேன் நம்மளை ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி இருக்கே படம். ஹீரோவை வந்து நீங்கள் வந்து அதுதான் என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட். எப்படின்னா வில்லனை எவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக காட்டுறீங்களோ அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு வேல்யூ இருக்கும், அந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சிருவார், அவர் பெரிய வீரர், அவர் தான் ரொம்ப நல்லவர், அப்படி ரொம்ப ஒரு 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 இட் கேன் கெட் வெரி போரிங் மூவி. அதாவது ஹீரோ எல்லாம் பண்ணிடுவாங்க, என்னங்க ஆரம்பித்த உடனே இவரெல்லாம் பண்ணிடுவார், அப்போ எதுக்கு படம் பார்த்துக்கிட்டு? ஸோ தேர் ஷுட் பி அ ட்விஸ்ட். அதாவது ஹீரோனால முடியாது அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ தேட் இஸ் பேசிக்கலி வாட் ஐ ட்ரை டு பிரிங். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பெரிய ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு வில்லனா வந்து உங்களை கேட்குறாங்க, நீங்கள் அப்படின்னா யாரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நான் பேசிக்காக வந்து நான் ஹீரோஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம் ட்ரைங் டு சே கமல்ஹாசன் ஒரு சம்படி, அவங்கெல்லாம் வந்து தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். பட் என்னுடைய விஷன் ஆஃப் அ ஹீரோன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் குட் மூவிஸ். அதாவது இட் கேன் பி அ போலிஷ் மூவி, தட்ஸ் வேர் ஐ லிவ். நான் போலண்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். குட் மூவிஸ் அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் மூவி அது இல்லைனாலும் கொஞ்சம் நேச்சுரலாக குட் மூவிஸை பார்த்து வளர்ந்தேன். ஸோ அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. ஹீரோ யாரோடையாச்சும் வில்லனா பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. டெஃபினெட்லி நாட். என்ன தான் எனக்கு கொடுத்தாலும் ஐ வில் நாட். அது இட்ஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜெயம் படத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதை பற்றி எங்ககிட்ட ஷேர். எஸ், பிகாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் பண்ண முத தமிழ் படம் அது வந்து அதுக்கு ஒரு பேர் ஜெயம். அது வந்து இட் வாஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. நான் அந்த படம் பண்ணேன், ரவிராஜான்னு ஒரு டைரக்டர் பண்ணாங்க. அந்த படத்தோட பேர் ஜெயம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஜெயம்னு இன்னொரு படம் வருது. ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் வந்துச்சு அந்த படம். ஸோ அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் இட் இஸ் நாட் மை மூவி. அது என்னோட ப்ரொடக்ஷனும் கிடையாது, என்னோட டைரக்ஷனும் கிடையாது. ஸோ வாட் எவர் ஹேப்பன் பிட்வீன் தெம் அது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, சூப்பர். தப்பிச்சிட்டேன். ஓகே, அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ அதில் நீங்கள் பேசின டயலாக் ஞாபகம் இருக்கா? எங்களுக்காக அதை பேசி காட்ட முடியுமா? அப்படியே ஃபர்ஸ்ட் மூவினா அது கண்மணி உனக்காக தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன கொஞ்சம் யோசிக்கணும், அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீ டேட்டையும் டைமையும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு, மற்றதை I'll take care. ஓகே, அண்ட் அந்த படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது, அந்த ஃப்ரேம்ல நிற்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் அது பார்த்தப்போ. அது என்னோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. நீதர் ஜெயம் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி நார் கண்மணி உனக்காக. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஒரு மலையாளம் மூவி. எஸ், மோகன்லால். மோகன்லாலோட. மோகன்லால் அவருடைய பெரிய பெருந்தன்மை.
He acted as a second hero in that movie. I acted as a lead. அவர் செகண்ட். அப்போவே அவர் பயங்கர பாப்புலர். டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்ரீ கிருஷ்ண பெரிய பெரிய படங்கள் பண்ணார் அப்போவே. பட் ஹி வாஸ் ஸோ நைஸ். ஹி கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிளி குஞ்சன்ற படம் தான் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மூவி. அதில் மோகன்லால் நடித்தார். பட் என்னென்னா ஐ வாஸ் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடச்சிது. ஐ மெட் இவரை மீட் பண்ணேன், ஃபாசிலை மீட் பண்ணேன்லாம். பட் அந்த டைமில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணோம், டாக்டரல் ரிசர்ச் பண்ணோன்னு பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு நினைச்சேன். ஸோ அந்த டைமில் நான் கிளம்பி போயிட்டேன். அண்ட் தென் ஐ மெட் மை ஒய்ஃப். அப்போ அவங்க ஒய்ஃப் கிடையாது, ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட், ஷி வாஸ் மை கிளாஸ்மேட் சொர்போன் யூனிவர்சிட்டியில். அவங்க வந்து போலிஷ், ஷி இஸ் போலிஷ், இஸ் யூரோப்பியன். அப்படியே அது நான் டாக்டரேட் முடிச்சுட்டு இதுக்கு போயிட்டேன், போலண்டுக்கு போய் ஐ ஸ்டார்டட் அமெரிக்கன் ஸ்கூல். இட் பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் ஹோட்டல்ஸ் அண்ட் திஸ் அண்ட் தட் எல்லாமே ஒரு கங்க்ளாமரேட் மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ காட் அவுட் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு தான் அப்புறம் தான் இந்த ஜெயம் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொன்றா அப்புறம் நளினியோடைய படங்கள், அப்புறம் வெளியே உள்ள படங்கள் என்னோட டைமுக்கு எது ஒத்து வருதோ அந்த படங்கள் தான். ஐ காட் வெரி குட் மூவிஸ். ஆனால் 5 months 6 months இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஐ குட் நாட் அஃபோர்ட் ஸோ மச் டைம். ஏன்னா அங்கே என்னுடைய க்ரோத் பெருசாக இருந்தது. ஸோ இப்போ இட்ஸ் ஓகே, திங்ஸ் ஆர் டூயிங், எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் அப்ராட் போனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிருப்பீங்க இல்லையா? லைக் மீடியா விட்டுட்டு வந்துட்டோம், பட் சம்திங் ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக போகிறோம் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் எப்பவுமே ரன்னிங் ஆகிட்டே இருந்திருக்கும் மைண்டில். ஃபர்ஸ்ட் திங், மூவியில் இருந்தால் ஐ வில் அட்லீஸ்ட் ட்ரை டு பி ஃபிட் அப்படின்ற ஒரு அதுவும் முக்கியமான விஷயம். அண்ட் எனக்கு வந்து நான் எல்லாரும் சொல்லுவாங்க அது பண்ணோம் இது பண்ணோன்னு. எனக்கு வந்து மூவி அப்படின்றது ஐ வாண்ட் டு கிவ் அ மெசேஜ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னால் நான் சொல்கிற சில கிரிட்டிசிசம், இப்போ சொன்னேன்ல இந்த மாதிரி கிரிட்டிசிசம், அதனால் ஏதாச்சும் ஒரு சின்ன, பிகாஸ் பேசிக்காக ஐ லவ் ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாடு. அது வந்து இட் இஸ் க்ரோயிங். தமிழ்நாடு இஸ் டூயிங் வெரி வெல், ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா பெருசாக அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தட்ஸ் நாட் மை ஸ்டைல். அது எல்லாருக்கும் போரிங். அட்வைஸ் அதெல்லாம் அந்த பெரிய பெரிய தத்துவங்கள் பேசுகிறது அதெல்லாம் தட்ஸ் நாட் மை ஸ்டைல். பட் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் தானே அது சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு சின்ன சின்ன இடையில சார்காசம் அந்த மாதிரி கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஒரு ஐடியா. ஓகே, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னால் என்ன ஜேர்னரில் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஐடியா இருக்கு? நெக்ஸ்ட் மூவி இஸ் a bit psychological. அதே சமயத்தில் ரியலிஸ்டிக்காக இனிமேல் நான் பண்ணுற படங்கள்லாம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அதில் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ. ஏன்னா இங்கே வந்து கத்தியெல்லாம் பேசினா தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று இது பண்ணும். பட் நான் ட்ரை பண்ண போகிறது ரியலிசம் வித் ஆக்ஷன்லையும். ஆக்ஷன் எங்கே வரணுமோ அங்கே தான் வரணும். இல்லை இஷாக் ஹுசைனி நடிக்கிறாருன்னு என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும், அந்த கதை நல்லாவே இருக்கும். பட் நான் வந்துட்டேன்னொன்னே அந்த என்னுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஹீரோயின் யாராச்சும் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. உடனே அவங்க பின்னாடி ஓடி போய் அங்கே ஒரு ஆக்ஷன், இவங்க ஆக்ஷன் சீன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதாச்சும் பண்ணுவேன், உடனே திருப்பி ஒரு ஆக்ஷன். அதாவது கதையோட அந்த ஆக்ஷன் மோஸ்ட்லி வர்றதில்லை. நான் இருக்கேன் இருந்தால் ஆக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறது. பட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது எதுவுமே சரியாக ஒர்க்கே ஆகாது. ஸோ ஐ வில் சூஸ் அ மூவி. நான் சூஸ் பண்ணுற மூவியே வந்து இட் ஷுட் ஹாவ் அ நேச்சுரல் டெண்டன்சி. ஒரு நேச்சுரலாக அதில் ஆக்ஷன் வரணும். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஸோ
நிறைய ஷார்ட் இருந்திருக்கும். ஸோ டைரக்டராக இந்த ஒரு ஷார்ட் எடுக்க நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். லைக் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்த ஷார்ட் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது அது அப்படி தெரியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த ஷார்ட் எதுன்னா, நாங்கள் வந்து ஒரு 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 பர்த்டே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அவங்க ஒரு குரூப் வந்து தே வில் மர்டர் பண்ணிட்டு அவர் போவார். அதில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து எப்படின்னா ஆன் த ஸ்ட்ரீட். அது என்னன்னா அந்த 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 ஷார்ட்ஸ் ஒரு கேர்ள் வந்து ஷி ஹாஸ் டு பி ஃபில்மிங். ஒரு 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 கேமரா வச்சு ஃபில்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஹீரோயின், ஒன் ஆஃப் த ஹீரோயின். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் வந்து போயிட்டு இருந்தவன் திருப்பி வருவேன். இதெல்லாம் ஒரு 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 கம்பைண்டாக பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். எடுத்த பிறகு பார்த்தா அது இது ஒரு ஒரு சிங்க்ரனைஸ் ஆக மாட்டேங்குது. திருப்பி எடுத்தது. இது சிம்பிளான ஒரு ஷார்ட்டு. சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளான ஷார்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அண்ட் படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஓவர் அண்ட் இன்டர்வியூயிங் மீ. நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி உங்களுடைய பார்வையாளர்களுக்கு I wish them good luck and have a great day and வணக்கம்.